துர்ஜயா, போட்டி மண்டபத்திலே செய்யப்பட்டிருக்கும் புதிய ஏற்பாட்டை பார்த்து போகலாம். தளபதியாரே, இவ்வாண்டு போட்டிகள் அவ்வளவு கடினமல்ல என்பது எனது கருத்து. முதல் போட்டியிலே ஜெயித்து விட்டானே, நாளை நடக்க போகும் நடன போட்டியில் உதயசூரியன் என்ன ஒரு உதவாக்கரை கூட ஜெயித்து விடுவான். நாட்டியமாம், அது ஒரு போட்டியா? பைத்தியக்காரா, இதோ பார். அரசகுமாரி கிடைப்பாள் என்ற ஆசையிலே அப்பாவி உதயசூரியன் ஆடிக்கொண்டே வருவான். அப்போது இந்த விசை என் கையிலே தான் இருக்கும். பாருங்கே. நகரத்து பெருமக்களே, இன்று தற்காப்பு பரிசீலனை போட்டி. அரசர்கள் எந்த நேரத்திலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதே இதன் நோக்கம். பளிங்கு மண்டபத்திலே பாவையரோடு உதயசூரியர் நடனமாட வேண்டும். அப்போது கண்மூடி திறக்கின்ற நேரத்திற்குள் பெரியதோர் ஆபத்து அவரை வந்து அணுகும். அதிலிருந்து தப்பிச் செல்வதிலேதான் அவருடைய சாமர்த்தியம் வெளிப்பட வேண்டும். நாளைய போட்டி வீரத்துக்கு சோதனை. அதுவே கடைசி போட்டி. இளவரசர் உதயசூரியன் நமது தளபதி பைரவனுடன் போர் புரிய வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இளவரசியின் திருமண போட்டியை இனியும் நீடிக்க விரும்பவில்லை. அதனால் நாளைய போட்டியிலே உதயசூரியன், பைரவன் இருவரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கே என் கலாவை மனம் முடிப்பதாக தீர்மானித்து விட்டேன். அந்தரங்கா, தயா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? புத்தி இல்ல? இல்ல. மூளை இல்ல? இல்ல. மான வெக்கம் சூடு சொரண உடம்புல நல்ல ரத்தம் ஒண்ணு இல்ல. அப்புறம் என்னதான் இருக்குது? உன் மேல எனக்கு ஆசையா இருக்குது. ஆசையா இருக்குதா? அந்த ஆசையை ஒரு கூடையில வச்சுட்டு தெரு தெருவா வித்துட்டு போ. யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கட்டும். ஐயோ, ஐயோ, என்ன இந்த முடிக்கு வந்து போறிய? இதோட வெட்டி கொடுத்துறேன். புடவை விட மாட்டேன் பூங்குயிலே. அந்தரங்கம், இதை விட அந்தரங்கமான இடம் இனிமே கிடையாது. என்ன அந்தரங்கத்தை சொல்ல? அந்தரங்கம் என்ன சொல்றேன்? மறுத்த பலாத்காரம். போ அந்த பக்கம். ஏன் அம்பாலை அடித்தாய்? தம்பி, இது அம்பு இல்ல, இது கம்பு. அம்போ கம்போ எதற்காக அடித்தாய்? ஏன் அந்த பெண்ணை பலாத்காரப்படுத்தினாய்? ஐயோ, பலாத்காரமா? இது என்னுடைய காதல். இல்ல, காதலியா? அது பாவம் ஐயோ அப்பான்னு அலறது. காதலியாவது மொண்ணாங்கட்டியாவது முகரைய பாரு. ஏமா நீ யார் மாதிரி? நானு அரண்மனையில தோழியா? ஆமா, இவன் தகாத முறையில நடந்துக்கிறானே, 2 அறை கொடுத்து இவனை விரட்டி விடாம சுத்த பொம்பளையா இருக்கிய. போமா. ஐயா, நீ எங்க போற? பச்சை, நீ எங்க போற? சரி, நீ போ. நீ போ. ஐயோ, நீ எங்க போற? எங்க போற? என்ன பாது? இந்த டேப் அடிக்கிற சொக்கம் கூட வந்த பொண்ணு இல்ல நீ? ஆமா. அவன் உனக்கு என்ன வேணும்? உங்க அப்பாவா? இல்ல, சாப்பிட்டனா? நான் அப்பவே நினைச்சேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருக்காது தெரியுது. அப்போ சரிதானே? சரிதான். நான் யோசனை பண்ணேன். அந்த பொண்ணை போச்சுன்ன பாரு, அப்பவே எனக்கு தெரியும். என்ன செய்யறது? பிரம்ம நம்ம 2 பேருக்கு இப்படித்தான்னு. அதே விளையாடுறேன் உன்னோட நானே. அப்ப என்ன அப்ப சொல்லுவியா நீ? போட முடியுமா உன்னால? போட தெரியுமா? முடியுமா? திரும்பி பாருங்க. ஐயோ, நீங்களா? என்ன பாத்தியா? இது தென்னர கிண்ணற கிம்புருட. எங்க பாக்கலாம்? வாசிக்கவே தெரியவில்லையே. இதோ பார், நான் வாசிக்கிறேன். என்ன இது இனிக்கிறது?
ஏன் நிற்கிறாய்? வா உட்கார். வேண்டாம், நின்றே பழகிவிட்டேன். தோழி அல்லவா? உன்னை உட்கார கூடவா சொல்ல மாட்டாள் உன் இளவரசி? கல்லஞ்சிருக்காய். ஆமா, நான் போகிறேன். எங்கே? விடுதிக்கா? நான் தான் இங்கே இருக்கிறேனே. நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரவில்லை. அப்படி என்று உன் வாய் சொல்லுகிறது. ஆனால் உன் கண்கள். பெண்களே வழிமறித்து வம்பு கிழிப்பதுதான் உங்கள் காவேரிப்பட்டினத்தின் நாகரிகமும். காவிரிப்பட்டினத்தின் நாகரிகம் அல்ல, இது காதல் உலகின் நாகரிகம். காதலா? அதுதான் காதல். உனக்கு தெரியாதா? அதாவது காதல் என்றால் அது அது வந்து காதல். காதல். கலா, கல்லாமதற்கும் கல்வி காதல் ஒன்றுதானே என்று உலகம். ஓ, உங்களுடைய விரலா? அதுதானே மாதுளங்கனிக்கு இவ்வளவு சுவை ஏதென்று பார்த்தேன். குறும்புக்காரி. ஆமாம், என்னையும் காதலிக்கிறீர்கள், இளவரசியின் திருமண போட்டியிலும் கலந்து கொள்கிறீர்களே. நான் திருமண போட்டியில் கலந்து கொள்வதின் நோக்கம் என்ன? உங்கள் இளவரசியை பிடித்து இழுத்து போய் தூணிலே கட்டி வைத்து சவுக்கினால் அடித்து ஐயோ, அவள் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்? ஏனா எத்தனை அரசகுமாரர்களை பலிகொண்டு விட்டாள் போட்டி என்ற பெயரால். அப்படி என்றால் நீங்கள் இளவரசியை விரும்பவில்லையா? நிச்சயமாக இல்லை. நான் விரும்புவது என் கலாமோகினி ஒருத்தியைத்தான். இளவரசி காத்துக் கொண்டிருப்பார்கள். நான் வருகிறேன். கலா, நாளைக்கு. இளவரசி, நேற்றிரவு எங்கே போயிருந்தீர்கள்? ஏன்? படுக்கையில் காணோமே என்று. ஓ, அதுவா? அது வசந்த மண்டபத்துக்கு போயிருந்தீர்களோ என்று எண்ணினேன். ஆமா ஆமா, அங்கேதான் போயிருந்தேன். ஆனால் வழியிலே நந்தவனத்தில். என்னம்மா? இன்பம் இன்பம். சொல்லுங்களம்மா. உன்னிடம் சொல்லத்தானடி வந்தேன். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, சொல்லுங்களம்மா.